பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருனுடைய வல்லமையையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம நிறைய நேரம் பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறோம், சத்துருவுக்கு ரொம்ப பயப்படுறோம், பலவீனத்தை பார்த்து நம்ம ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது ஆண்டவர் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஏனென்றால் அவர் பிசாசை ஜெயித்தவர், சத்துருக்களை மேற்கொண்டவர், பிசாசை சிலுவையிலே ஆண்டவர் நசுக்கினவர். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கூட வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து ஜபத்தை முடித்த உடனே சத்ருனாகிய பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவரை சோதிக்கும்படியாக அவரை எப்படியாவது தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தந்திரமாக உலகத்தின் ஆசைகளை, உலகத்தில் உள்ள செல்வங்களையும் காண்பித்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தன் பக்கமாக இழுத்துறணும்னு சொல்லி அவன் முயற்சிக்கிறான். ஆனால் அவனுடைய முயற்சியெல்லாம் தோல்வியாய் போனதுக்கு காரணம் கர்த்தர் அவனை மேற்கொண்டார். வேத வசனத்தின் மூலியமாய் வேத வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார். அவனுடைய நயவஞ்சகமான பேச்சுகளை ஆண்டவர் மேற்கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம மேற்கொள்ள பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறவராக. கர்த்தருடைய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தில் கடைசியாக வாசிக்கிறோம், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. பிசாசு கொண்டு வருகிற பலவீனங்களும் போராட்டங்களும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன் அப்படின்னா அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதில்லை, அந்த அதிகாரத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. அந்த அதிகாரம் எடுத்தவுடனே ஆண்டு கொடுக்க மாட்டார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வேத வசனத்தை நாம் படித்து அதன்படியாய் நடந்து வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறும்போது அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேளுகளையும் சர்ப்பங்களையும் மெதிக்கத்தக்கதாய், அதை மேற்கொள்ளத்தக்கதாய், அது மாத்திரமல்ல சத்ருவினுடைய எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்ட பிளான் பண்ணி திட்டத்தை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது நம்மளை முறியடிக்கணும், நம்மளை எழும்ப விடக்கூடாது, எப்படியாவது அவனுக்கு பாவத்தை கொடுத்து, அவனுக்கு பலவீனத்தை கொடுத்து, அவனுக்கு சோர்வை கொடுத்து அவனை எழும்ப விடக்கூடாது அவன் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சத்துருவை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அந்த சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. வசனம் சொல்லுது இல்லையா, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நான் எதிர்த்து போராடுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க தாழ்மையா இருந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படியாய் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசினபடியாய் அந்த சத்துருனுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க. நீர் அதிகாரம் உடையவராய் இருந்ததுனால ஆண்டவர் பிசாசானவனை ஜெயித்தீங்க. ஆண்டவர் அதே போல நாங்களும் ஜெயிக்கிற பிள்ளைகளாய், மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய், நாங்கள் தோற்று போனவர்களாய் இல்லாம எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே